Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோல நார்மல் needle யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஸ்லீவ் டிசைன் வர்க் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு as usual நம்ம golden zari threadல double A chain stitch பண்ணிட்டு வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நார்மல் needleல cloth கலர்லயே thread எடுத்துட்டு golden half tubes ஒண்ணா இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு stitches பண்ணிக்கலாம். நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு ஹாஃப் டியூப் ஒன்று லோட் பண்ணிவிட்டு இப்போ அது எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீடில் கீழே இறக்கிடலாம். சேம் இதே ப்ராசஸ் தாங்க, அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டியூப் ஒர்க்கோட லுக் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனில் சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம 4 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்லேயும் ஒரு லாக் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் அதை நாட் போட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. அது ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுகாது, நல்லாவே பேஸ்ட் ஆகிடும். சேம் இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக் போர்ஷனுக்கும் இந்த டிசைனே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப் ஸ்டோன்ஸோட எண்டிலேருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம 4 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்லேயும் ஒரு லாக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்ம 2 சைஸ் பீட் எவ்வளோ தேவையோ நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் நீடில் நம்ம எடுத்த இடத்துல கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதை ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸ் பீடுன்றதுனால 2 பீடுக்கு நடுவில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி 2 பீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 4 சைஸ் பீட் எவ்வளோ தேவையோ நீடில் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது பெரிய சைஸ் பீடுன்றதுனால ஒரு பீடுக்கு நடுவுலையும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் பேஸ்ட் பண்ணுறேன். திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஃபைனலாக திரும்பவும் பால் செயின் ஒரு லேயர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பால் செயின் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து நமக்கு ஃபேட் ஆகாது, நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த பிராண்டு தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரோலில் கிடைக்கிற பால் செயின் பார்க்குறதுக்கு தாங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து கலர் ஃபேட் ஆகிடுது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். பால் செயின் பக்கத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 டிசைனுக்கு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சாக் பீஸில் லைட்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அது மேலேயே நான் இப்போ கிளாஸ் மார்க்கர் பென்சிலில் வரைகிறேன். இப்போ வரைஞ்சது மேலேயே நம்ம 4 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நீடில் எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது கர்வ் போர்ஷன்ன்றதுனால 2 பீட்க்கு நடுவில் ஸ்டிச்சஸ் பண்ணால் அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் சிங்கிள் பீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த எண்ட் பாயிண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் திலகம் ஷேப். இப்போவே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நீடில் நம்ம 2 சைஸ் பீடு 12 எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம 4 சைஸ் பீடு ஒன்று வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது ஹேங்கிங் எஃபெக்டில் இருக்கும். அடியில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். சேம் இதே மாதிரி நம்ம அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் இதே மாதிரி பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் நம்ம கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல சேம் அதே மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பீட் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க் அந்த ஹேங்கிங் ஒர்க் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அது நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரேண்டமாக நம்ம 2 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இது இன்னுமே நமக்கு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். கிட்ட ஸ்டிச்சஸ் பண்ணுறதுனால நம்ம ரிவர்ஸில் ஒரு லாக் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீடில் பீடு எடுத்துகிட்டு நீடில் கீழே இறக்கிடலாம். சேம் இதே மாதிரி நம்ம ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பீட் ஒர்க் இப்போ ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லுக் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே கிராண்டாக அழகாக வந்திருக்கு இந்த டிசைன் பாருங்கள். கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரிச் லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த டிசைன் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.